சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரெய்னிங் சூப்பர் மார்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோபோ சங்கர் பேசுறேன். அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போலாங்களா? வாங்க. ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கு. எல்லா பேருமே திறமைக்காரங்கன்றது நிரூபிக்கணுன்றக்காக எல்லாத்தோடையும் கலந்து காம்பினேஷன் பண்ணிக்கிறேன். அதான் எப்பவுமே வித்தியாசமா கொண்டு வரணும்னா நம்ம தனியா நின்று பண்ணிட்டே இருந்தா ஒரே சாயல் ஒரே மாதிரி ஆயிடும். இப்படி கலந்து கலந்து பண்ணும் போது தான் நல்லா இருக்கும். வெரி குட். இன்னைக்கு என்ன செஞ்சு அஸ்த போறீங்க? இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை சார். வேற ஒன்றும் இல்லையா? இருக்கு சார், இருக்கு. அவசரம் எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு நீங்கள் வாயை திறந்தாலே ஈரக்குலையெல்லாம் நடுக்குது சார். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சரி சார், நான் சோசியர், அதாவது சாதகம் பார்க்கக்கூடியவர். சாதகமா ஜாதகமா? ஜாதகம். சாதகம் என்ன தெரியுமா? சாதகம் என்ன தெரியுமா? அது வேற அர்த்தம். ஜாதகம் சொல்லணும் சார். இங்கே ஏற்கனவே வாழைப்பழம் மேட்டில் கங்கேபுரம் சார்கிட்ட மாட்டினதுங்க பத்தாதா? எனக்கு மட்டுமா? ஏற்கனவே எல்லா பேத்துக்குமே தெரியும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. நான் சாதகம் பார்க்குற ஆளு, இவர் தம்பிக்கு சாதகம் பார்க்க வாராரு. இந்த சாதகம் பார்த்துக்கிற நேரத்தில் என்ன நடக்க போகுது மட்டும் பாருங்க. பார்க்க தானே இருக்கும், அசத்துங்க. மீனாட்சி லட்சுமி எல்லாம் நாவல உட்காந்து 4 பேத்துக்கு நல்லது சொல்லணும். இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னைக்கு என்ன பத்தி வாங்க கூட 10 பைசா இல்லை, ஒரு வயலையும் காணா. இது என்ன மேட்ரு? யாரு இது அந்த சாதக குறிப்பு? அடாடா, இவ்வளோ மோசமா இருக்கு. அடச்சி, என்ன முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி கேட்ப மாதிரி சாதகத்தில் எல்லாமே இருக்கடா. அடாடா, வாயை திறந்த வண்டியா போய் சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இது யாருது? சாத்தாடி, நம்மது. நம்ம எவ்வளவு பார்க்கல. அதுக்கு பையில வச்சுக்கிட்டுறோம், மூளையில் தூக்கி போட்டுருவோம். யாராவது வராங்களான்னு பார்ப்போம் இன்னைக்காவது. ஐயா, ஐயா. வாங்க வாங்க. வணக்கம்யா, வணக்கம்யா. வாங்க, வணக்கம் வணக்கம். என்ன அது துணி பைய துணியை கையில குடிச்சிட்டு வர்றீங்க? ஐயா, உள்ள ஆள் இருக்குயா. ஆள் இருக்கா? ஆமா. ஆமா. ஏமா சுந்தரி, உள்ள பேனகீன போட்டுறாத. ஏன் சார்? பறந்து இறந்து போயிட்டா இந்தியா தேடி பிடிக்கிறது. என்ன சார் நீங்க? ஆமா, இங்க ஜோதிடர் நல்ல தம்பிங்கிறது நான் அந்த அகில உலக அகிலாண்ட கூடி நட்சத்திர நாயகன் நல்வாக்கு நல்ல தம்பி நான் அந்த. சொல்லுங்க. அது யாரு? நம்ம தம்பி. என்னையா இது கட்டட கம்பி மாதிரியே இருக்காரு. சரி, அதை விடுங்க. நீங்க ஏதாவது ஜோசிங்கிறது எப்படி நாங்க நம்புறது? கேட்டார்ல சொல்லுங்க. ராகு கேது சூது வாது எல்லாம் ரோட்ல வர்றாங்க. ரோட்லியா? ஏய், அவங்க கூட்டம் வரும்போது கோட்ல வர முடியும். பொங்காத்திரமா கேள்வியா கூட. சொல்லுங்க சொல்லுங்க. இதுல அஷ்டமி நவமி கௌதமி எல்லாம் எட்டி பாக்குறாங்க. ஓ, கௌதமி எங்கேயும் அங்க வந்தாங்க. முட்டாப்பிள்ளை 50 பேர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. ஏய் கம்முனுடா, பெரிய ஆளுங்கெல்லாம் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. ஐயா நான் நம்புறையா, நான் நம்புறேன். வாரியா. ஐயா, இவன் தம்பி. தம்பியா? இவன் ஜாதகம் இதா எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னையா நாடிக்கு சோசியம் பார்த்த இனி இப்ப பீடிக்கு சோசியம் பார்க்க விட்டுட்டாங்க இவனுக்கு. சரி, இன்னைக்கு இந்த ஜாதகம் அருமையா இருக்கே. இது குபேரன் ஜாதகமே. அப்படியா? ஏய், என்ன சிரிப்பு? ஏன் ஜாதகத்தை கொடுத்து பொண்ணு பார்க்க கூடுறான்னா எவனோ குபாரன் ஜாதகத்தை கொடுத்தியாமா நீ? யார் அந்த குபேரன்? அப்ப பொண்ணை பார்க்க சொன்னா எனக்கு அம்மா பார்த்தா கட்டி வைப்பேன். நீ கூட வந்ததுக்கு நீ செருப்பக்கல் அடிக்கும். என்னங்க குழப்பம்? யார் ஜாதகம்? பாத்தியா, 18 வயசுல அப்படியே பணத்தோட பிறல போறியா இவனா? இது 18 வயசுல. எனக்கு 24 வயசு ஆச்சு. நானே காசு இங்க வர்றதுக்கு இல்லாம லோலோன்னு அலைஞ்சு 4 பேர்த்துக்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இங்க வந்தா பணத்துல வர்றாங்க. பணத்துல நிப்பாட்டியா தலைகுதா மாறிடுச்சு. 81 வயசுலயா? 81 வயசுல. நிறுத்துங்க. போட்டு வரும்போது என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? 65 வயசுல அரபாடி நாளில அடிபட்டு செத்து போவான்னு சொன்னீங்க. இப்ப நீ இப்படி சொல்றீங்க? ஆஹா, ஏன் செருப்பை வச்சு என்னையவே அடிக்கிறாங்களே. அது சொன்னது அப்ப, இது சொல்றது இப்ப. பொங்காத்தனமா குறுக்க பேசப்படாது. சாதம் பார்க்க வந்தீங்களா, வேற எதுவும் பார்க்க வந்தீங்களா? சரி பாருங்க சார், பாருங்க. அடுத்து மேல பாருங்க. சரி, இந்த சாதகத்துப்படி ராகு கேதுவை பாக்குறியா? கேது ராகுவை பாக்குறியா? ஹலோ, நீங்க அவங்கள பாக்குறீங்க? நான் ஜாதகம் பாக்குறேன். நான் ஜாதகமா யார வேணாலும் பாப்பேன். முட்டாப்பிளே அங்கேயே குறுக்க பாக்குறேன். அட கம்முன்னு இருப்பா. நீங்க பாருங்க, நீங்க மேல பாருங்க. இங்க பாரு, இந்த சாதத்துப்படி கும்பகோணத்துக்கு ஒரு முறை, ராமேஸ்வரத்துக்கு ஒரு முறை, பழனிக்கு ஒரு முறை,
நீ ஏன் என்னைய முறைக்கிற? என்னங்க அப்புறம் இங்கெல்லாம் போய் சாமி கும்பிடுறதா? ஏய், உன்னை யார் சாமி கும்பிட போச்சுன்னா? அப்புறம் உன்னை யார் சாமி கும்பிட போச்சுன்னா? சாப்பிடப்போ. சாப்பிட்றதுக்கு போவா? அங்க எதுக்கு போய் சாப்பிடணும்? ஏன்னா முட்டாப்பல அங்கேயாட என் தம்பி ஹோட்டல் கடை வச்சிருக்கேன். என்னங்க அநியாயமா இருக்கு? அங்க போய் எதுக்குங்க சாப்பிடணும்? டேய், பாடிய பாரு, பாடிய பாரு. உனக்கு கல்யாணமா? ரொம்ப வீக்கா இருக்கா. நல்லா உணவு சாப்பிட்டா தாண்ட உடம்பு தேத்த முடியும். ஆமாங்க ஐயா, பங்குனி 15 கல்யாணம் வைக்கலான்னு இருக்கேன். மாசி 10 போயிருவான் போலயே. இந்த மாதிரி இருமுறையா இப்பயே போனாலும் போயிட போறாயா? ஐயா விடுங்க ஐயா, அதை விடுங்க ஐயா. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பாரு. இவனுக்கு பொண்ணு நாடி இருந்த பீடி மாதிரி இருக்குது. ஏண்டா நீங்க என்ன கேசட்டு? நாங்க சிடி கேஸ்டுங்க. வீடியோ கேஸ்ட் கூட இருக்குங்க. ஆடியோ கேஸ்ட் வச்சிருக்கோம். உட்காந்துங்க. நீங்க என்ன குழம்புடா? பொதுக்கொலா. குழம்பா? டேய், என்ன கூட்டம்? பொது கூட்டம்ங்க. என்னடா இப்படி மாறி மாறி கேட்ட போட்டுக்கு இருக்காங்க? டேய், நீங்க என்ன பிரிவு? எங்களை யாரும் பிரிக்க முடியாதுங்க. டேய், ரொம்ப ஓவரா போறீங்க. முட்டாப்பல்களா. என்ன இப்ப ஸ்ட்ரைட்டா வர சொல்லுங்க. நீங்க என்ன ஜாதி? டேய், எதுக்கு அப்ப ஜாதி பத்தி பேசுற? எதுக்கு ஜாதி பத்தி பேசுற? நான் ஜாதி, எனக்கு தேவை பொஞ்சாதி. அதுல எதுக்குடா ஜாதி? என்ன முட்டாப்பல்? என்ன போச்சு? ஏன் போச்சு? ஆஸ்கர் சால பத்தறது எவன்டா கேக்க தர செய்வான். கேக்குறான் பாரு, டேய், என்னடா கூட்டி வந்த? ஆளா இருங்க, கோவிக்காதீங்க. பொங்காத. ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்திட்டு முங்கிடுவான் முட்டாப்பல். இல்லையாடா அது பிள்ளையா? பேர்த்தம்பளத்தை பிரிக்கிறத கொட்டா மாதிரி இருக்கானேடா முட்டாப்பல். ஐயா கோவிச்சுக்காதீங்க. இதே மாதிரிதான் வீட்டுல தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாவது எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்ப சொல்லுங்களா வீடு எப்படி இருக்குன்னு? வீடு கல்யாணத்துக்கு அப்புறம் இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு வச்சுக்க, வீட்டுக்கு நேர சுக்கிரன் போவேன். மேல இருந்து புதன் உள்ள எட்டி பாப்பேன். அப்படியா? ஏடா டேய், நான் என் பொண்டாட்டி கூட குடுத்து நடத்துற வீட்டுல எவனவன எட்டி பாக்குறேன். என்ன பத்தி? என்னடா ஏதோ பரிகாரம் தான் சொல்லுங்களேன். பரிகாரம்? ஆமா, நான் இதுக்கு பரிகாரம் இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்க. சொல்லுங்க. 48 நாளைக்கு என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா கேளு பரிகாரத்தை. காலையில ஒரு 50 இட்லி அவிச்சு போடு. நல்லா 60 வடைய வாங்கி வை. அப்புறம் கொலன்னு சாம்பார ஊத்தி கொலைச்சு அடிக்க விட்டா அது ஒரு பரிகாரம்டா. பண்ணுனா இப்படி எல்லாம் பண்ணுனா இவனுக்கு கல்யாணம் நடக்கும். இல்லாட்டி டைவர்ஸ் ஆயிப்போம். டேய் தம்பி, அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாம தான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி சீக்கிரம் விட்டு குடுக்கறங்க. அதுக்கு தானே வந்திருக்கிறோம். இந்த மாதிரி கோழி ஜூஸ் குடுத்துற வேண்டியதான். ஒரு நிமிஷம் ஐயா. என்னையா? நாங்க உள்ள வந்தோன்னே உங்களுக்கு ஒரு அடைமொழி சொன்னீங்களே, இன்னொரு ட்ரிப் சொல்லுங்க. ஐயோ வேற மறந்துட்டீங்களா? இன்னொரு முறை சொல்லுங்க. அகில உலக அயலாண்ட ஹோடி நட்சத்திர நாயகன் நல்வாக்கு நல்ல தம்பி. நன்றி. சார் மனோஜ் சார், இவங்க பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெல் டேவிட், முனியில வந்து உங்களை நான் ரொம்ப ரசித்தேன். அதை விட நான் அதிகமாக இங்கே ரசித்தேன். ரொம்ப சந்தோஷம். டைமிங் சென்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தது. ஹியூமர் சென்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி உண்மையிலேயே அந்த டவல் அடித்து நானும் ரசித்தேன். ஏன்னா அது ஸ்பான்டேனியஸாக வர்றது, அது அந்த ஸ்பாட்டில் அதுதான் ஒரு உண்மையான கலைஞனுக்கான ஒரு இது. ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி உங்கள் 2 பேருடைய டைமிங்கும் அதுக்கு ஈக்குவலாக அவருக்கு ஈடு கொடுத்து அவருக்கான அந்த ஒரு போர்ஷனை ஒதுக்கி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு டீம் ஒர்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இல்லை, அதோட உங்களோட டிக்ஷன், சாதாரணமாக பேசுறது ஜோக் அடித்தா என்னன்னு புரியணும், நல்லா புரிஞ்சுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காமெடி போது என்ன பேசுகிறாங்க புரியலன்னா அது அப்புறம் பிரயோஜனமே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு குழந்தைகளை வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போகிறாங்க சார். அதனால் குழந்தைகளுக்கு ஒரு மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிமுகமில்லாத நபர்கள்கிட்ட பேசக்கூடாது, அவங்க கொடுக்கக்கூடிய பொருள்களை சாப்பிடக்கூடாது, ஏதாவது விசேஷத்துக்கு போனால் கூட அம்மா அப்பா கண்ணு முன்னாடியே இருக்கணும். இதுதான் கான்செப்ட் சார். நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் குழந்தைங்க, நானும் செல்லக்கணும், முத்துமுருகன் தான் எங்களை கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க சார். இதுதான் கான்செப்ட் சார். என்ன நடக்குன்னு பாருங்க சார். பார்க்குறோங்கண்ணா. பட் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து வந்ததில்லை. இல்லை சார், நம்ம இயக்குனர் சொன்னார், அதிகமாக வராத அசத்தல் மன்னர்களை ஏற்கனவே வந்திருந்த அசத்தல் மன்னர்கள் கூட சேர்ந்து பண்ணுங்க, தனியாக யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு. உங்கள் 2 பேர்ட்டையும் அவர் என்ன பாட்டு பட போகிறான்றது எனக்கு ஐடியா வந்துடுச்சு. அசத்திரி. ஓகே சார், அசத்துறோம். என்னடா காலையிலேருந்து நம்மளும் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடி ஆடி பார்க்குறோம், ஒன்றும் செட் ஆகவே மாட்டேங்குது. Joy!
பசிகாரத்து பிள்ளை தான் வந்திருக்குங்க. இதில் கிட்னாப் பண்ணோம்னாக்க 5 10 லட்சம் ரூபா செட்டில் ஆகிட வேண்டியதுதான். தம்பி நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும் இந்த காரு டிரைவருப்பா. போமா 4. ஆமாம், இது யாரு? உன் பேர் என்னப்பா? என் பேர் என்ன தெரியுமா? சொல்லு. வெச்ச இடத்துல காணோம். போமா, வாங்க போ. வீட்டுக்கு கூட்டு போற சொல்லிட்டு வேற எங்கேயோ கூட்டு வந்து பயமா இருக்கு. பேசாம இருக்க மாட்டியா? அப்ப நீ பேசுற. நான் தான் பேசுவேன், நீங்க பேசக்கூடாது. பாஸ் பேசினா முடியல இருக்கு மொட்டையிட்ட. நான் கடத்திட்டு வந்து கடத்தல் பாஸ். உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் வந்து திருவண்ணாமலை சொத்தராஜ். சரி, ஸ்லிப் டவுட் ஆயிடுச்சு. திருவண்ணாமலை சத்யராஜ். சரியா சொல்லு. உங்க அப்பா நம்பர் சொல்லு. அப்பா 20. அகர நீ தான் பேர் கரெக்டா சொல்லு, நம்பர் கரெக்டா சொல்லு. நீ சொல்லு. 53 சொல்றேன். ஹலோ ஹலோ, யாரு? உன் பிள்ளைங்க 2 பிள்ளைகளையுமே கடத்தி கொண்டு போய் பத்திரமா வச்சிருக்கேன். ஒழுங்கு மரியாதையா 10 லட்சம் ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு நைட்டு 10 மணிக்குள்ள கொண்டு வந்துரு. இல்லைன்னு வச்சுக்க உன் குழந்தைங்க ஜாக்கிர. என்ன சிரிக்கிற? இன்னொரு 10 நிமிஷம் பொறுத்து நீ ஃபோன் பண்ணு. அதுக்கப்புறமும் நீ இதே மாதிரி இருந்தா 10 லட்சம் இல்லை, என் சொத்தையே எழுதி வைக்கிறேன். ஓகேவா? போன வை. தங்கச்சிக்கு தூக்கமா வருது. பாட்டு பாடு. தீ பிடிக்க முத்தம் தருவா. பாடா என்ன வாயுபுற வந்துரும். பிள்ளைய பெத்தாங்களா செஞ்சாங்களா? சட்டியை ஓட்டு அவிச்சாங்க. உனக்கு பாருவா, என் சமையலறையில் உப்பா சர்க்கரையா? வெங்காயம். நீ இன்னொரு பாட்டு பாடு. என் ஜன்னல் நிலவுக்கு என்ன பாடு. என்ன பண்ண? இப்ப என்ன பண்ண? தொட்டு பார்த்தேன். இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. சேர்ந்து இருக்கு பாரு, செவலிங்கம்மா. இந்த அசட்ட போயாருல இப்ப புத்த குட்டி குட்டி பசங்களா வராங்க. எங்களை கூட்டிட்டு போறியா? சேர்ந்து போமா? அண்ணே, அசட்ட போயாருல சித்தி பாப்பா மாமா இருக்காருல்ல, அவரை மாதிரி நீ ஸ்கூல்ல ஆடல ஆடு. நீ பாடு. நீ நல்ல பாட்டு ஒன்று பாடு. அப்படி போடு 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 அஸ்தி போடு கல்லாலே. இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே. இங்கேருந்து உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியுது எப்படி இவங்கெல்லாம் பொறுமையாக என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு. கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு. இதுல நான் இப்ப எப்படி கூட்டிட்டு போவேன் எனக்கு தெரியலையே. யானை மாதிரி கூட்டு போறியா? சரி 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 போமா. நன்றி சார், நன்றி நன்றி. இதில் சில சமயம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், சிலது இயற்கை அமையும். நீங்கள் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? கோவை குணா வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது, அதாவது தொலைக்காட்சியில் ஆரம்பிக்கப்படுறதனுடைய பூர்வீகம்னு சொல்லுவோம் இல்லை? ஆமாம். அந்த மாதிரி பூர்வீகத்தில் இருந்தே ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்த ஒரு கோவை குணாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பார்ட் இருக்கு. ஒரு சிவாஜி சார்லாம் நடிப்புக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி கோவை குணாவுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் மிக நிறைய ரசிகர்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஓகே சார், அதுக்கு முன்னாடி கவுண்டமணிலாம் யாரும் பண்ணதே இல்லை சார். இவர் வந்து தான். இல்லை, உண்மைதான். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எவ்வளோ இளைஞர்கள் வந்திருந்தாலும் அதனுடைய ஆரம்பமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு இல்லையா? நிச்சயமா. அதை இன்னும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய, இன்னைக்கு மார்க்கெட்டில் மிகப்பெரிய இடத்துல இருக்காரு, ரசிக்கக்கூடிய இடத்துல. அதனால கோவை குணாவுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய சல்யூட். அடுத்தது செல்லக்கண்ணுக்கு வந்து ஒரு நாள், செல்லக்கண்ணு தானே, செல்லக்கண்ணுக்கு ஒரு டிஃப்ரெண்டான பாடி லாங்குவேஜ் இருக்கு. அவரை சும்மா சாதாரண சிரிக்கவே வேண்டாம், அவர் சாதாரணமாக பார்த்தா கூட ஒரு இன்னசென்ட் என்னமோ பார்க்க சிரிக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அது அவருக்கு இயல்புலேயே இருக்கிற ஒரு பாடி லாங்குவேஜ்.
அப்புறம் இந்த கான்செப்ட்ல முதல்ல சொன்னாரு குழந்தைகள் எல்லாம் வந்து எவ்வளவு உஷாரா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் அப்படின்னாரு. உண்மையில இது குழந்தைகளை கடத்தக்கூடாதுங்கிறதுக்கு வில்லன்கள் உஷாரா இருக்க வேண்டிய கான்செப்டா இருக்கு. இல்ல அதே மாதிரி முக்கியமா அவர் செல்லக்கண்ணு வந்து ஒன்லி நாகேஷ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இங்க வந்துதான் இப்ப அவர் வேற டைமென்ஷன்ல கொண்டு வந்ததுக்கு நிச்சயமா அசத்த போவதும் டைரக்டரும் முக்கியமான பங்கு. ஆமா, 3 பேருமே ரொம்ப 3 எம்ஜிஆர் வீரர்கள் மாதிரி சிறப்பா நிகழ்ச்சி கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சார் சிட்டி பாப் மாதிரி டான்ஸ் ஆடினீங்க, அவர் மாதிரி நடந்து காட்டுங்களேன். நடந்து வந்து அங்கே நின்னாரு பாருங்க. நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் வெஸ்டர்ன் பட்டாபி. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் வாரந்தோறும் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களுக்கும் தொகுப்பாளினி சான்றா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தராக வருகை தந்திருக்கக்கூடிய பொன்வண்ணன் சார் அவர்களை வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? கண்டிப்பாக போகலாம் பட்டாபி. ஏன் வந்தவன் என்ன ஆச்சு? வாயில் என்ன வச்சிருக்கீங்க நீங்கள்? ஏன் கடிச்சு பேசுங்க? சான்றா அவர்களுக்கும் பொன்வண்ணன் சார் அவர்களுக்கும் என்ன ஆச்சு? சாக்காயிட்டேன். ஏன் கிஃப்ட் பேப்பரில் பேண்ட்டை தைச்சி போட்டுன்னு வந்திருக்கேன்? கிஃப்டாக வந்தனால தைச்சி போட்டேன் சார். நாங்கள் அதெல்லாம் கீச்சி போடுவோம், நீ தைச்சி போட்ட. சரி விடு சார். யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கும் ஒரு காலம் வரணுவாங்க. இப்போ எனக்கு ஒரு நேரம் வந்திருக்கு. குணா என்ன மாதிரி டான்ஸ் ஆடி நடந்து காமிச்சார். இப்போ பட்டாபி கிட்ட மதன் பாபு சார் எப்படி டான்ஸ் ஆடுவார், சிரிப்பார், நடப்பாருன்னு கேட்க போகிறேன். அது மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து அவர் எப்படி வணக்கம் போடுவார் இதெல்லாம் கேட்க போகிறேன். பட்டாபி எனக்காக நீ பண்ணி காட்டணும். ஓகே சார். இப்போ மதன் பாபு சார் எப்படி டான்ஸ் ஆடுறாருன்னு so high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி முத்து சூப்பர் பட்டாபி. நான் இங்கே உட்காந்து மதன் பாபு சாரை நான் பார்த்ததில்லை, இப்போ பார்த்தேன். இல்லை உண்மையாகவே அந்த டான்ஸ் ஆடினது மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் இருந்தது. சரி அதை போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தது என் தப்பு தான். ஏன்னா எனக்கு டான்ஸ் பண்ண தெரியாது, எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. யாராவது கெத்து இழுத்தா ஏதாவது ஆடணும்னு ஆடுவேன். ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப என்டர்டைன்மெண்ட். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.